நீங்கள் பண்ணுற அட்டூழியத்துக்கு. நம்ம கரூர் இவங்க கையிலையும் கரூர் அவர் வந்து இவர் செத்தாங்கள அவங்களில் இவருக்கு வேண்டியவங்களும் இருக்காங்கன்னா ஒருத்தர்லாம் செத்து போயிட்டாராம். அவர் 30 விழாவில் கலந்துக்கிட்டவராம். பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். காட்டி கொடுத்துட்டீங்க உங்களையே. நாங்கள் எதை தரோம் சொன்னோம். 30 விழாவில் கலந்துக்கிட்டமே விஜய் இதுக்கு போனான்னா அவனை அனுப்புனது யார்? நீங்கள் தானே. நீங்கள் அனுப்பிட்டு அவன் செத்து போயிட்டானான். அதனால் கணக்கெல்லாம் சொல்கிறார். இத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு, இத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் யார்? அதுதானே உங்கள் மேல் தானே குற்றச்சாட்டு. நீங்கள் இன்றைக்கி முழிச்சிங்களே திருட்டு மொழி, எத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா? எத்தனை ஃபோன் எனக்கு வருது தெரியுமா? கரெக்டு எங்களுக்கு உண்மையை புரிய வச்சிங்கன்னு எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இதனால் தப்ப முடியாத செந்தில் பாலாஜி ஏதோ என்னென்னத்தையோ பேசி மக்களை திசை திருப்பி விடலாம்னு சொல்லி இதில் இருக்கீங்களே, நிச்சயமாக இறைவனின் இதில் இருந்து தப்ப முடியாது. கூடிய விரைவில் உங்களுக்கு இறைவனின் தண்டனை வந்து சேரும். எத்தனை பேரை பார்த்துருக்கோம் நாங்கள், எத்தனை குற்றவாளிகளை பார்த்துருக்கோம். இப்படியா நியாயம் பேசக்கூடிய ஒரு குற்றவாளியை இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது அவர் சொன்ன விஷயத்துக்கு அடுத்த கட்ட கருத்து. குறித்த நேரத்தில் வந்திருந்தால் விபத்து நடந்திருக்காதான். புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி புதுசாக எல்லாத்தையும் எல்லாம் போட்ட ரெக்கார்டையே திரும்பி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. குறித்த நேரத்தில் வந்திருந்தால் இது நடந்திருக்காதான். குறித்த நேரத்தில் யார் வர முடியும்? உங்களை மாதிரி ஆள் ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு வர ஆள் தான் குறித்த நேரத்தில் வர முடியும். உங்களை மாதிரி தலைவர்கள் 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் குறித்த நேரத்தில் வந்துடலாம். ஏன்னா அவன் கடனுக்கு நிற்பான். சும்மா அப்படி முடிஞ்சவொன்னா ஓடிடுவான். ஆனால் இதெல்லாம் கூடிய கூட்டம், தானாக கூடிய கூட்டம். அவன் ஒவ்வொரு இடத்துலையும் ஆரத்தி எடுப்பான், ஒவ்வொரு இடத்துலையும் மறைப்பான், பார்க்கணுன்னு இருப்பான். எம்ஜிஆருக்கு இருந்த கதையை ஏற்கனவே சொல்லியிருக்கான். 12 மணி நேரம் அவன் எம்ஜிஆர் சொன்ன நேரத்தில் கழித்து 12 மணி நேரம் கழித்துத்தான் எம்ஜிஆர் இதுக்கு வருவார். அதனால் அன்னையிலேருந்து இதுதான் வழக்கு. உங்களை மாதிரி இது உங்கள் தலைவர்களுக்கெல்லாம் 15 நிமிஷத்தில் வந்துடலாம். நீங்கள் சொன்ன டைமுக்கு உதயநிதிக்கெல்லாம் 10 நிமிஷத்தில் வந்துடலாம். அதுதான் உங்களுடையது அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு இதை சொல்லலை. அவர் இதெல்லாம் நம்மளை முட்டாளாக்கணும்னு பேசுகிறார். அதனால் குறித்த நேரத்தில் வருவதெல்லாம் உங்கள் தலைவர்களுக்கு ஒத்து வரும். மற்ற மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்கள் குறித்த நேரத்தில் வர முடியாது அப்படிங்கிறத நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன் கத்தியால் கிழிச்சிங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் இன்னும் கத்தியால் கிழிக்கலையே. கத்தியால் கிழிச்சா அவங்கெல்லாம் எந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நான் கூட இன்றைக்கி காலையில் பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன் கத்தியில் கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில் கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? அப்போ அந்த சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு பாதிப்பு, ஒரு இரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில் கிழிச்சிட்றாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணுமா இல்லைங்களா? 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் எடுத்தீங்களே, அதில் எத்தனை பேருக்கு உடம்பில் கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்ததுன்னு ரிப்போர்ட்டில் வந்தது? உங்கள் டாக்டர்களை வச்சுக்கிட்டு அவசரமாக ஒரு ரிப்போர்ட்டை சொன்னால் நம்ம வண்டவாளம் வந்துடும்னு சொல்லி ஒரு போலியான ஒரு போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை வாங்கியிருக்கீங்களே. அந்த 41 பேரில் எத்தனை பேர் உடம்புல கத்தியில் கிழிச்சிருந்ததுன்னு ஒழுங்கான பிரேத பரிசோதனை நடந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்களே 50 பேருக்கு மேலே 100 பேர் வர, அவங்களெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட், இன்ஜுரி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க. நாங்கள் சொல்கிறோம் உடம்புல கிழிச்சிருந்தது, அவங்களுக்கு இன்ஜுரி சர்டிஃபிகேட்டில் இருக்கா இல்லையான்னு. அவன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் 100 பேருக்கு மேலே. அவனை என்ன மறைக்கிறீங்க? சுப்பிரமணியம் வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டை மறைக்கிறீங்களா இல்லையா? இன்ஜுரி சர்டிஃபிகேட்டை கொடுங்க. எல்லாம் அரசாங்க ஆட்சி அவங்கள வச்சுக்கிறது. மந்திரியை சுப்பிரமணிய கூட்டியாந்து அந்த சரியிலே ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள், அதில் தப்பிச்சுட்டு இங்கே இதை மாற்றி கொடுத்துட்டு நான் எங்கள் ஆளுங்க கத்தியில் கிழிக்கலை இதில் கிழிக்கலைன்னா அவங்க தான் சொல்கிறாங்களேயா பெண்கள்லாம். இதை வச்சு கிழிச்சாங்க, பிடிச்சி தள்ளுனாங்க. எங்களுக்கே புரியலை. வீடியோ இருக்க, எங்களுக்கே பயமாக இருந்தது. யார் இப்படி பண்ணுறான்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க மிஸ்டர் செந்தில் பாலாஜி? அதனால் நான் அதாவது குற்றம் செஞ்சுட்டு அவர்களெல்லாம் இந்த அளவிற்கு யோகிகள் மாதிரி பேசுகிறது செந்தில் பாலாஜியால் மட்டும்தான் முடியும். காத்திருங்கள் செந்தில் பாலாஜி, விரைவில் உங்களுக்கு அந்த தண்டனை விட யூரின் போனீங்களே அதை விட மோசமான தண்டனை வரப்போகிறது.
ரெடியாக மறுபடியும் உங்களுக்கு ஜெயிலில் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, சென்ட்ரல் ஜெயிலில். காத்திருங்கள். எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி என்று போன்ற ஒரு மனிதரை கரூர் மாவட்ட மக்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கரூர் பேரையே குட்டிச்சுவராக்கிட்டு இருக்காரு. இந்தியா முழுவதும் கரூரில் இப்படி வந்து ஒரு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா நீங்கள்லாம் பொதுமக்கள் அவருக்கு துணையாக இருக்கலாமா? செந்தில் பாலாஜி என்ற மனிதரை கரூரை விட்டு விரட்டி அடியுங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடந்த அவர்